ஓம் சாந்தி. 16/5/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய அன்பு ஒரு பாபாவிடம் இருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது. நீங்கள் அன்போடு என்னுடைய பாபா என்று சொல்கிறீர்கள். கேள்வி: எந்த ஒரு தேகதாரி மனிதரின் பேச்சையும் பாபாவுடன் ஒப்பிட முடியாது. ஏன்? பதில்: ஏனென்றால் பாபாவின் ஒவ்வொரு சொல்லும் மகா வாக்கியமாகும். அந்த மகா வாக்கியங்களை கேட்பவர்கள் மகான் ஆகிறார்கள், அதாவது புருஷோத்தமர் ஆகிவிடுகிறார்கள். பாபாவின் மகா வாக்கியங்கள் அழகானவர்களாக, அதாவது மலர்களாக மாற்றிவிடும். மனிதர்களின் சொற்கள் மகா வாக்கியங்கள் அல்ல, அவற்றினால் இன்னும் கீழேதான் இறங்கி வந்திருக்கிறீர்கள். முரளியின் பாடல்: உலகமே மாறினாலும் நான் மாறமாட்டேன். ஓம் சாந்தி. அதாவது பாபா என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, இந்த பாட்டினுடைய முதல் லைன் நல்லா இருக்கு, ஆனால் ஃபுல் பாட்டில் எந்த அர்த்தமும் இல்லை, அது உங்களுக்கு உதவுறதில்லை அப்படின்றார். எப்படி கீதையில் பகவான் வாக்கு மன்மனாபவ மத்யாஜீபவ என்ற வார்த்தைகள் சரியாக இருக்கிறது, அதுபோல இந்த ஒரு லைன் ஓகேயாக இருக்கு அப்படின்றார். உலகமே மாறினாலும் எதிர்த்தாலும் நான் மாறமாட்டேன், நான் பாபாவினுடையவனாக தான் இருப்பேன், இது ஓகே அப்படின்றார். இதற்கு தான் மாவில் உப்பு இருப்பது போல் என்று சொல்லப்படுகிறது. அதாவது கொஞ்சம் உண்மை இருக்கு. இப்போது பகவான் என்று யாரை சொல்லப்படுகிறது? இதையோ குழந்தைகள் நன்றாக அறிந்து கொண்டு விட்டீர்கள். பகவான் என்று சிவபாபாவை தான் சொல்லப்படுகிறது. சிவபாபா சிவாலயத்தை, அதாவது விகாரமற்ற தூய்மையான உலகத்தை படைக்கிறார். எங்கே வருகிறார்? விகாரம் நிறைந்த உலகத்தில் வருகிறார். இப்போது நாம் ஆத்மாக்கள் நம்முடைய பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து மகா வாக்கியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மகா வாக்கியங்கள் ஒரு பரம்பிதா பரமாத்மாவினுடையதுதான். அது மகான் ஆத்மாக்களாக, புருஷோத்தமர்களாக ஆக்குகிறது. அதாவது ஒரு பரம்பிதா பரமாத்மா சொல்ற விஷயங்கள் தான் மகா வாக்கியங்கள். அதன் மூலமாக தான் நீங்க மகான் ஆத்மாக்களாக, புருஷோத்தமர்களாக ஆகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அப்படின்னு அண்டர்ஸ்டுட். மற்றவர்களுடையது மகா வாக்கியங்கள் அல்ல, ஏன்னா அது கேட்டும் யாரும் புருஷோத்தமர்களாக ஆகலை. இப்போது நீங்கள் பாபாவிடமிருந்து மகா வாக்கியங்களை கேட்டு அழகான மலர்களாக ஆகிறீர்கள். முள் மற்றும் மலருக்கிடையே எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது இதை நமக்கு மனிதர்கள் யாரும் சொல்லவில்லை. இவருக்குள், அதாவது பிரம்மாவிற்குள் சிவபாபா வந்திருக்கிறார். அவரும் ஆத்மாதான், ஆனால் அவர் பரம ஆத்மா என்று சொல்லப்படுகிறார் என்பதை அறிவீர்கள். உங்களிலும் கூட மிக சிலர்தான் உள்ளுக்குள் மிகவும் அன்போடு நினைவு செய்கிறீர்கள். அங்கே மனைவி கணவனை ஸ்தூலமாக நினைவு செய்கிறாள். இது ஆத்மாக்கள் பரமாத்மாவை மிகவும் அன்போடு நினைவு செய்வதாகும். பக்தி மார்க்கத்தில் இவ்வளவு அன்பாக பூஜை செய்ய முடியாது. இந்த அன்பு இருப்பதில்லை. அறிந்து கொள்ளவே இல்லை என்னும் போது எப்படி அன்பு இருக்கும்? இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகுந்த அன்பு இருக்கிறது. ஆத்மா மேரா பாபா, அதாவது என்னுடைய பாபா என்று சொல்கிறது. யாரிடமிருந்தாவது ஏதாவது கிடைக்கிறது என்றால் அவர் மீது அன்பு இருக்கும். இவரோ எல்லையற்ற தந்தையாக இருக்கிறார். ஆகையால
நமக்கு எல்லையற்ற ஆஸ்தி தான் கிடைக்குது என்றது அண்டர்ஸ்டுட். பகவான் நம்முடைய தந்தையாக இருக்கிறார். இது மிகவும் குஷிக்கான விஷயமாகும். அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை. ஆக குழந்தைகளுக்கு உள்ளுக்குள் குஷி இருக்க வேண்டும். நாம் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தோம், புனர்ஜென்மம் எடுத்து எடுத்தே முற்றிலும் தரையில் வந்து விழுந்து கிடக்கிறோம், சோழி போல் ஆகிவிட்டிருக்கிறோம். மீண்டும் இப்போது நாம் பாபாவிடம் செல்கிறோம் என்பது புத்தியில் வரவேண்டும் அல்லவா? இந்த ஒரு யாத்திரையில்தான் ஆத்மாக்களுக்கு தந்தை கிடைக்கிறார். எனவே உள்ளுக்குள் அந்த அன்பு இருக்க வேண்டும். ஒவ்வொரு கல்பமும் நான் வந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், அப்போது விகர்மங்கள் விநாசமாகும் என்று சொல்கிறேன் என்று பாபா கூறுகிறார். நாம் எல்லையற்ற தந்தையிடம் வந்திருக்கிறோம் என்று மனதில் வர வேண்டும். நான் மறைமுகமாக இருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். ஆத்மாவும் நானும் மறைமுகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறது. பாபா நமக்கு படிப்பு சொல்லி தருவதற்காக வந்திருக்கிறார். நமக்கு தெய்வீக குணங்களை தாரணை செய்வதற்கான யுக்தி கூறுகிறார். அடுத்தது பாபா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து நம்ம பாபாவை சந்திக்கிறோம் அப்படின்னா எப்படி சந்திக்கணும் அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். எப்படி ஒரு கன்யா கணவனை சந்திக்கிறாள் என்றால் நகைகள் ஆகியவற்றை அணிகிறாள். அப்போது முகமே மலர்ந்து விடுகிறது. அங்கு முகம் மலர்வது துக்கம் அடைவதற்காக, இங்கு உங்களுடைய முகம் சதா சுகமடைவதற்காக மலர்கிறது. ஆக இப்படிப்பட்ட தந்தையிடம் வரும் நேரத்தில் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். உங்களுடைய இந்த யாத்திரை பெரியதிலும் பெரிய தந்தையிடம் வருவதற்கான யாத்திரையாகும். பாபாவோ உயிரோட்டமாக இருக்கிறார். குழந்தைகளிடம் வரவும் செய்கிறார். அதாவது பாபா நம்ம கிட்ட வரார், மதுபனுக்கு வந்து நம்மளை சந்திக்கிறார், உயிரோட்டமாக இருக்கிறார். அதுவே அந்த யாத்திரைகள் வந்து போவாங்க யாத்திரைக்கு, ஆனால் அந்த ஜட சிலைகளுக்கிட்ட தான் போவாங்க. ஆனால் நாம வந்து உயிரோட்டமான தந்தையை சந்திக்கிறோம். இந்த படிப்பு எதிர்கால 21 பிறவிகளுக்கான ஷரீர நிர்வாகத்திற்கானது. அது இந்த ஒரு பிறவிக்கானது. இப்போது எந்த படிப்பை படிக்க வேண்டும் அல்லது எந்த தொழிலை செய்ய வேண்டும்? இரண்டையும் செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். சந்நியாசிகள் போல் வீடு வாசலை விட்டுவிட்டு காட்டிற்கு செல்ல வேண்டியதில்லை. இதுவோ இல்லற மார்க்கம் அல்லவா? இருவருக்குமான படிப்பாகும். அது சந்நியாசிகள் அவங்க மட்டும், ஆண்கள் மட்டும் காட்டுக்கு போயிடுவாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு துறந்து போயிடுவாங்க. ஆனா இது அப்படி இல்லை. இது இல்லற மார்க்கம். இது கணவன் மனைவி இருவருக்கான படிப்பு அப்படின்றார். அனைவரும் படிக்க மாட்டார்கள். சிலர் நன்றாக படிப்பார்கள், சிலர் குறைவாக படிப்பார்கள். நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்தீர்கள் என்றால் உயர்ந்தவர்களாக ஆகுவீர்கள். இல்லை என்றால் ஆஸ்தி கிடைக்காது. தூய்மையானவராகி நல்ல குழந்தையாகி என் பெயரை புகழடைய செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். அம்பு தைத்து விட்டது என்றால் போதும், இப்போது நாங்கள் இந்த உண்மையான வருமானத்தை சம்பாதிப்போம் என்று சொல்வார்கள். பாபா சிவாலயத்திற்கு அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறார். எனவே சிவாலயத்திற்கு செல்வதற்கு தகுதியானவராக ஆக வேண்டும். உழைப்பு இருக்கிறது. இப்போது சிவ் பாபாவை நினைவு செய்யுங்கள். மரணம் எதிரில் இருக்கிறது என்று மனிதர்களுக்கு சொல்லுங்கள். அவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் அல்லவா? அடுத்தது பாபா நம்மளையே ஆலோசனை கேட்கிறார். நீங்களே சொல்லுங்களேன், நான் என்ன செய்யட்டும்னு அப்படின்னு கேட்கிறார்.
நானோ சாதாரண உடலை எடுக்கிறேன். நான் என்ன செய்வது என்று நீங்களே ஆலோசனை சொல்லுங்கள். இந்த ரதத்தை அலங்கரிக்கவா என்று பாபா கேட்கிறார். இப்படி நம்ம கிட்ட அன்பா பேசுற மாதிரியே பாபா பேசிட்டு இருக்கிறார். ஆனா எவ்வளோ உயர்ந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நான் இந்த சாதாரண சரீரத்துல வந்திருக்கிறேன். நீங்களே சொல்லுங்க, இந்த ரதத்தை அலங்கரிச்சிட்டேன்னா உங்களுடைய புத்தியெல்லாம் எங்க போகும்? அங்க முன்னாடி இருக்கிறவங்கள தானே பார்ப்பாங்க. இப்போ குருமார்கள், பெரிய சாது, சன்னியாசி எல்லாரும் உட்காந்து ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லாரும் யாரோடு கனெக்ட் ஆகுறாங்க? அந்த மனிதரோடு தான் கனெக்ட் ஆகுவாங்க. ஆனா பாபா, நான் சாதாரண உடல்ல வந்திருக்கிறேன், சொல்லுங்க அலங்கரிக்கட்டுமா? ஏன்னா அலங்கரிச்சோன்னா உங்க புத்தி அங்கேதான் போகும், ஈஸ்வரன் கிட்டே போகாது. ஆகையால உங்க புத்தி எல்லாத்தையும் கடந்து போகணும், சிவ பாபா கிட்ட போகணுன்றதுக்காக எவ்வளவு நல்லா புரிய வச்சிட்டு இருக்கிறார். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தனக்குத்தானே உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது நான் உண்மையான வருமானத்தை சம்பாதிப்பேன், தன்னை சிவாலயம் செல்வதற்கு தகுதியானவனாக ஆக்கிக் கொள்வேன், நல்ல குழந்தையாகி ஸ்ரீமத் படி நடந்து பாபாவின் பெயரை புகழடைய செய்வேன் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது பாயிண்ட், இரக்கமனமுடையவராகி தமோ பிரதானமான மனிதர்களை சத்தோ பிரதானமாக ஆக்க வேண்டும். அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். இறப்பதற்கு முன்பாகவே அனைவருக்கும் தந்தையின் நினைவை ஏற்படுத்த வேண்டும். வரதானம். ஒவ்வொரு மனித ஆத்மாவிற்கும் தன்னுடைய 3 காலத்தின் தரிசனம் செய்ய வைக்கக்கூடிய தெய்வீக கண்ணாடி ஆகுங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது எப்படிப்பட்ட தெய்வீக கண்ணாடி ஆக வேண்டும் என்றால், அதன் மூலம் மனித ஆத்மாக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய 3 காலத்தையும் தரிசனம் செய்ய முடிய வேண்டும். நாம் நேற்று எப்படி இருந்தோம், இன்று எப்படி இருக்கிறோம், நாளை என்னவாக ஆக வேண்டும் என்பது அவர்களுக்கு தெளிவாக தென்பட வேண்டும். எப்போது இதனை தெரிந்து கொள்வார்களோ அல்லது அனுபவம் செய்வார்களோ, முக்தி அல்லது சொர்க்கத்திற்கு செல்வதற்கான அநேக பிறவிகளின் தாகம் அல்லது ஆசைகள் பூர்த்தியாக போகிறது என்பதை எப்போது பார்க்கிறார்களோ, அப்போது சகஜமாகவே தந்தையிடம் இருந்து ஆஸ்தி அடைவதற்கு கவர்ந்திழுக்கப்பட்டு வருவார்கள். ஸ்லோகன். ஒரே பலம், ஒரே நம்பிக்கை. இந்த பாடத்தை சதா உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது நடுக்கடலின் சூறாவளியில் இருந்தும் சுலபமாகவே வெளியேறி விடுவீர்கள். அவ்யக்த சமிக்ஞை. எப்போது நீங்கள் தூய்மையின் ராயல்ட்டியில் இருப்பீர்களோ அப்போது வாரிஸ் குவாலிட்டி வெளிப்படும். எல்லைக்குட்பட்ட எந்த ஒரு கவர்ச்சியின் பக்கமும் கண்கள் ஈர்க்கப்பட்டு செல்லக்கூடாது. வாரிசு என்றாலே அதிகாரி. எனவே யார் இங்கே அதிகாரி நிலையில் இருப்பார்களோ, ஒருபோதும் மாயாவிற்கு அடிமையாகுவதில்லையோ, அப்படிப்பட்ட அதிகாரி நிலையில் இருப்பவர்கள்தான் அங்கேயும் அதிகாரி ஆகுவார்கள். ஓம் சாந்தி. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை, கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுகு எந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தை
பெற்றுத் தந்தாயே போற்றி புகழோடு வாழும் நிலை தந்தாய் சூட்சும உலகமே நம் இல்லம் என்றாயே காத்தும் கிடக்கிறாய் எனக்காக நீ காத்தும் கிடக்கிறாய் எனக்காக அங்கே நான் வரும் வரை கண் கொண்டு கண்டேன் உன்னை ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை கண் கொண்டு கண்டேன் உன்னை ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை தேனொழுக எந்தன் முகவரி சொன்னாய் பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய் மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள் உள்ளத்தின் சோகம் நீக்கும் ஞான கீதங்கள் கண் கொண்டு கண்டேன் உன்னை ஞான கண் கொண்டு கண்டேன்